ஈவன் இப்போ கூட அந்த கஷ்டம் இருக்குது. பொம்பளை பிள்ளைங்களை தனியாக விட்டுட்டு போகிறது வர்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் டிபெண்ட் பண்ணி தான் வாழக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அப்புறம் வந்து நிறைய கச்சேரிகளில் பார்த்தீங்கன்னா பாடினதுக்கப்புறம் காசு கொடுக்க மாட்டாங்க ஆரம்ப காலகட்டத்தில். இப்போ இல்லை, அந்த ஒரு புகழ் நல்ல பீக் வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க கச்சேரி. நாங்களும் இங்கிருந்து போவோம், நல்லா ஜம்முன்னு எல்லாம் மைக்கெல்லாம் தூக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு 15 பேரை கூப்பிட்டு போவோம் சார். வெறும் அட்வான்ஸ் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 25,000 ரூபா தான் வாங்கணும். 25,000 ரூபாயில் அட்வான்ஸ் ஒரு 5,000 ரூபா வாங்கிக்கிட்டு இங்கிருந்து எல்லாத்தையும் கொண்டு போகிறோம். பட்டுக்கோட்டைன்னா பட்டுக்கோட்டைக்கு கொண்டு போகிறோம். ஒரு வேன் நிறச்சி மைக் சாமான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோன்னு வைங்களேன். அங்கே போய் பாடினதுக்கப்புறம் கொடுக்குறவர் காணாமல் போயிடுவார். காசு கொடுக்குறவர் எப்படி இருக்கும்? நாங்கள் இத்தனை பேரை கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது? எங்கள் கை காசு போட்டெல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம் ஆரம்ப காலகட்டத்தில். அப்புறம் தான் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம். அதாவது நம்ம வந்து முழு தொகையும் இங்கேயே வாங்கிட்டு போகிறோம். உண்மையாலுமே நமக்கு என்ன இசை நிகழ்ச்சி கேட்கணும்னு நினைக்கிறவங்க முழு தொகையும் இங்கே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லையா இங்கேயே வெட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு நல்லா புகழுக்கு வந்தோன்னா வேணும் இவங்க கச்சேரின்னு நினைக்கிறாங்கல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா முழு தொகையும் கொடுங்க நீங்கள் அப்புறம் வர்றோம்னு சொல்கிற மாதிரி அது சிஸ்டம் எல்லாம் மாற்றிட்டோம் நாங்கள்.